சார் இப்ப தமிழ்நாடு அரசியல் பத்தி பேசினா கரெக்டா இருக்குன்ற மாதிரி தோணுச்சு. என்னன்னா, இப்ப தமிழ்நாடு அரசியல் எங்க இருக்கு? ஃபியூச்சர்ல இந்த டைரக்ஷன்ல போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. குறிப்பா இப்ப 26ல ஒரு முக்கியமான எலக்ஷன்ஸ் வரப்போகுது. அது ஓரளவுக்கு ட்ரெண்ட செட் பண்ணிரும் அப்படின்ற மாரி தான் தோணுது. இப்ப திமுக சைடுல தொடர்ச்சியா சொல்ற விஷயம் என்னன்னா, இந்த வரப்போற எலக்ஷன்ல 200+ சீட்ஸ் வின் பண்ணுவோன்றாங்க. ஏடிஎம்கே ஸ்டார்ட்டிங்ல குவைட்டா இருந்தாங்க. இப்ப அவங்களும் அதே விஷயத்த தான் சொல்றாங்க. இத எப்படி பார்க்குறீங்க? யார் ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் there are two scenarios that are quite possible. டிஎம்கே அண்ட் இட்ஸ் allies தனியாக நிற்கிறது ஒரு லுக்ஸ் உறுதி. ஏன்னா எங்கள் கட்சியை காங்கிரஸ் காங்கிரஸ் பார்ட்டி அதை நான் சொல்லிடணும். எங்கள் கட்சியிலேருந்து இப்போதைக்கு திமுகவோட தான் கூட்டணிங்கிறது தெளிவாக இருக்காங்க. அண்ட் விசிகே ஆல்சோ வேறு வழி இல்லை, இவங்களோட தான் வந்தானோ. ஏன்னா ஆல் ஓவர் இந்தியா நீங்கள் பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தி வந்து அத்திப்பிச்சடாஸ் அப்படிங்கிறாங்க, மோஸ்ட் பேக்வர்ட் அண்ட் தலித்ஸோட காசை தான் ரெப்ரசன்ட் பண்ணுறாரு. ஹீ சீன் அஸ் அ லீடர். அம்பேத்கர் தான் என் மேஸ்காட்டுன்னு பேசுகிறார் அவர். ஸோ திருமா சார் வில் ஃபைண்ட் இட் எக்ஸ்ட்ரீம்லி டிஃபிகல்ட் டு டேக் அ பொசிஷன் அகேன்ஸ்ட் ராகுல் காந்தி. அண்ட் ஆல்சோ வாட் ராகுல் காந்தி ஹஸ் டன், வெதர் இட் இஸ் செல்லப்பிருந்தகை ஆர் சசிகாந்த் செந்தில், தமிழ்நாட்டிலையும் தலித்ஸுக்கு நல்ல ஒரு ப்ராமினென்ட் இடம் கொடுத்துருக்கார் காங்கிரஸ் கட்சியிலேயே. இது ரெண்டுமே வந்து கிளியராக வந்து ஸோ விசிகேயும் காங்கிரஸும் சேர்ந்து தான் எனி பொசிஷன் எடுக்க முடியுங்கிறது என்னோட பிலீஃப். நாட் ஒன்லி இன் பார்லிமெண்ட் பட் ஆல்சோ இன் லோக்கல் எலெக்ஷன்ஸ். கம்யூனிஸ்ட்டு வாட் எவர் டிஎம்கே கிவ்ஸ் ஹேஸ் டு டேக். ஐ டோன்ட் திங்க் தே வில் கேன் கிராஸ் ஓவர் ஃப்ரம், தே ஆர் நாட் இன் அ பொசிஷன் டு கிராஸ் ஓவர். ஸோ லார்ஜ்லி திஸ் அலையன்ஸ் இஸ் கோயிங் டு ஹோல்ட். ஆப்போசிட் சைட் போனீங்கன்னா ஏடிஎம்கே வந்து ஹவுஸ் டிவைடட். ஐ டோன்ட் நோ வாட் ஆல் பர்மிட்டேஷன் காம்பினேஷன் இஸ் பாசிபிள். பட் நான் பார்த்த வரைக்கும், நான் ஹிஸ்ட்ரி ஸ்டடி பண்ண வரைக்கும், தமிழ்நாட்டிலோட சீஃப் மினிஸ்டராக இருக்கிறது எக்ஸப்ட் த கிரேட் காமராஜ் ஹிம்செல்ஃப் எல்லாருமே ஒரு மைனாரிட்டி கேஸ்ட் லீடர் தான். எடப்பாடி வாஸ் அன் ஆக்சிடென்டல் சீஃப் மினிஸ்டர். இஸ் அ மேஜர் கேஸ்ட்லேருந்து வர்றார், கவுண்டர்லேருந்து வர்றாரு. பட் இஸ் அன் ஆக்சிடென்டல் சீஃப் மினிஸ்டர். இஸ் நாட் அ சீஃப் மினிஸ்டர், வாஸ் ஒன் அன் எலெக்ஷன் பை ஹிம்செல்ஃப். ஒரு தனி மெஜாரிட்டியில் ஜெயிக்கல அவர், இல்லை ஹி டிடன்ட் லீட் அன் அலையன்ஸ் டு எ விக்ட்ரி. ஸோ தி ஒன்லி மேஜர் கேஸ்ட்லேருந்து ஜெயித்தவர் கே காமராஜ் தான். மற்ற எல்லாருமே மைனாரிட்டி கேஸ்ட் தான். அது ஏன் இப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க தமிழ்நாட்டில்? we will come to that. ஸோ ஏடிஎம்கேவோட பவர்ஸ் வந்து ஒரு கவுண்டர் ஓட்டு, ஒரு தேவர் ஓட்டு, மேலே ஒரு அப்பர் பிராமின்ஸ்னால, பிகாஸ் there was a Brahmin leader, it had an upper class support system. ஐ எம் டாக்கிங் போஸ்ட் எம்ஜிஆர். ஒன்று எம்ஜிஆருக்கு போகாதீங்க, ஐ எம் டாக்கிங் போஸ்ட் எம்ஜிஆர். ஸோ அதுதான் அவங்களோட கேஸ்ட் ஈக்குவேஷன். இப்போ தி அப்பர் கேஸ்ட் இஸ் டிவைடட் பிட்வீன் பிஜேபி, சம் வித் பிஜேபி, சம் வித் ஆல் அதர் பீப்புள். அவனுக்கு ஒரு ஐடியாலஜின்னு இருக்கும், செதறிடுச்சுன்னு வச்சுப்போம். அண்ட் தி தேவர்ஸ் ஆர் நாட் வித் எடப்பாடி எனிமோர். தட் மச் இஸ் வெரி கிளியர். தேவர் எங்கெங்கிறதுல வேணால் நம்ம சண்டை போட்டுக்கலாம், பட் தே ஆர் நாட் வித் எடப்பாடிங்கிறது தெளிவாக தெரியுது. ஸோ ஏடிஎம்கே அஃபிஷியலி டுடே இஸ் ரெடியூஸ் டு அ கவுண்டர் பார்ட்டி. யூ மே நாட் லைக் இட், பட் இட் இஸ் ரெடியூஸ் டு அ கவுண்டர் பார்ட்டி. இன்றைக்கி அது ஒரு கவுண்டர் கட்சியாக தான் இருக்குது. A Gounder Kachi with other leaders in other castes. So last time it won 60 seats, it was because Pamaka was with it. Pamaka வந்து அவங்களுக்கு 1 year ஓட்டை கொண்டு வந்தாங்க. அவங்க ஆல்வேஸ் ஒரு கேஸ்டிஸ் பார்ட்டி தான். அவங்க 1 year ஓட்டை கொண்டு வந்தாங்க. இவங்க வந்து கவுண்டர் ஓட்டை கொண்டு வந்தாங்க. 1 year கவுண்டர் பெல்ட்டில் ஃப்ரம் தர்மபுரியிலேருந்து நீல்கிரிஸ் வரைக்கும் தான் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் சீட்ஸ் அவங்க ஜெயிச்சாங்க. நீங்கள் அனலைஸ் பண்ணீங்கன்னா அந்த அலைன்ஸ் உருவாக வாய்ப்பு இருக்கு. இது இட் இஸ் நாட் அ வின்னிங் அலையன்ஸ். இந்திரா அவங்க டேர்ன் இல்லை, டேர்ன் எல்லாம் கிடையாது சார். நான் உங்களுக்கு அலையன்ஸோட யாருக்கு எந்த சப்போர்ட் சிஸ்டம் எப்படி இருக்குங்கிறத கூட உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். பிஜேபி வந்து அவங்களோட சேர மாட்டாங்க. தே ஆர் வெரி கிளியர் தட் தே டோன்ட் வாண்ட் பிஜேபி. இப்போ லாஸ்ட் மினிட்ல அண்ணாமலையை மாற்றிட்டு பிஜேபி கோஸ் ஃபார் அ ஹாட்ஸ்பாட்ஸ் அலையன்ஸ், இட் வில் நாட் ஒர்க். அண்ட் எம்ஜிஆர் காலத்தில் எம்ஜிஆர் இடத்துல பாடியிருக்காரு, ஒன்றே கொலன் ஒருவனே தேவன்ங்கிறது பாடியிருக்கார் அவர். ஒரு முஸ்லீமாக இருந்துட்டு ஒரு ட்ரம் இதெல்லாம் வாசிப்பார், ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிப்பார். ஆல்ரெடி தே ஹவ் லாஸ்ட் மைனாரிட்டி ஓட். தமிழ்நாட்டில் மைனாரிட்டி ஓட்டுங்கிறது சாதாரண ஓட்டில் பெரிய ஓட்டு. தட் இஸ் நியர்லி 15%. முஸ்லீம் கிறிஸ்டியன், சைலண்ட் கிறிஸ்டியன் இஸ் அபவுட் 14-15% ஓட். தட் வில் அகெயின் கன்சாலிடேட் வித் தி டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே. ரைட்டா? இது ரெண்டு மேஜர் இது. Whether Pamaka goes with BJP or Pamaka goes with ADMK,
இஸ் அ லாஸ்ட் மினிட் டெசிஷன். அது விட்டமின் எம் டெசிஷன் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ அந்த விட்டமின் எம் எங்கேருந்து வருதுங்கிறது irrelevant. ஃபார் ஏடிஎம்கே இட்ஸ் அ கொஸ்டின் ஆஃப் without them they'll be reduced to 30-35 seats. With them they'll go to 55 to 60 seats. அவ்வளோதான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்ப பாமகவோட லாஸ்ட் டைம் 60 போக முடியும்னா இந்த தடவை அதை விட அதிகமா இருக்கணும்ல. ஏன்னா எப்படி? லாஸ்ட் டைம் டபுள் இன்கம்பன்சி, அதை அதெல்லாம் தாண்டி 60 பிளஸ். சார், இந்த தடவை டபுள் உங்கள் ஓட்டர் பேஸுக்கு எவ்வளோ சீட் இருக்குன்னு தான் பார்க்கணும் நீங்கள். நோ நான் 1 year is going to vote for பிஎம்கே. நோ நான் கவுண்டர் will vote for ஏடிஎம்கே. 21ல எப்படி ஒர்க் ஆச்சு அப்புறம்? 21 அந்த 2 தான் ஓட்டாச்சு. அங்கே தானே மேக்ஸிமம் சீட்ஸ் ஜெயிச்சாங்க. ரைட். மீதி 1-2 வேற எங்கேயாவது ஜெயிச்சிருப்பாங்க. நயினார் நாகேந்திரன்னா ஆன் இஸ் ஓன் இமேஜ். மற்ற எல்லாம் அங்கே தானே ஜெயிச்சிங்க, வேற எங்கே ஜெயிச்சிங்க? அங்க ஒர்க் ஆயிருக்குல்ல சார். அங்கே தான் திரும்பி ஒர்க் அவுட் ஆகும். அது ஒரு 200 சீட்டில் ஒர்க் அவுட் ஆகும். அதில் 70 சீட் ஜெயிப்பீங்கன்னு சொல்கிறேன் நான். 100 on 100 எந்த பாலிடிக்ஸும் வராது. அங்கேயும் அருந்ததியர் இருக்கான்ல. Right. ஸோ டிஎம்கே காங்கிரஸ் won 7 seats there. Still they'll win that 7-8 seats there. உங்களுக்கு புரியுதுங்களா? அண்ட் லாஸ்ட் டைம் இட் வாஸ் ஆல்சோ பிஜேபி வாஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் தட் அலையன்ஸ். இந்த வாட்டி பிஜேபி தனியாக நிற்க வச்சு பிஜேபியும் ஓட்டு பிரிப்பான். தனியாக தான் போங்க நம்புறீங்க? நான் ஐ டோன்ட் திங்க். அப்போ மைனாரிட்டியை கம்ப்ளீட்டாக கை கழுவி விட்டுடணும். எப்படியும் மைனாரிட்டி வராது, அதுக்கு பிஜேபியோட சேர்ந்து போகலாம். இன்னைக்கு இல்லை, லாங் டேர்மில் போச்சு, அவ்வளோதான். தென் வித்தவுட் மைனாரிட்டி சப்போர்ட் யூ cannot become a சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு. இது பெங்கால் மாதிரி ஒரு ஈக்குவேஷன். இங்கேயும் பெங்காலில் ஓப்பனாக சொல்கிறாங்க, இங்கே சொல்ல மாட்டேங்கிறாங்க, அவ்வளோதான். தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி அங்கெல்லாம் அவ்வளோதான் பிஜேபியோட போனேன். 1 சீட் 2 சீட்டு ஜெயிப்பாங்க. திருச்சிக்கு சைஃபர் தான். ரைட்டாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஆனஸ்ட்டாக. ரைட்டாக திஸ் இஸ் த ட்ரூத். வெதர் யூ லைக் இட், யூ வாண்ட் இட் ஆர் யூ டோன்ட் வாண்ட் இட், அதுதான் உண்மை. தட் இஸ் வை தெர் இஸ் அ ரெசிஸ்டன்ஸ் ஃபார் ஓட்டு. ஸோ திஸ் இஸ் வேர் இட் ஸ்டாண்ட்ஸ். ஸோ பிஜேபி, ஏடிஎம்கே, பிஎம்கே seat will also give them only 70 seats, like 65 to 70 seats like last time. ரைட் சார். இப்போ ஆனால் இதில் இப்போ 2 ஃபேக்டர் இருக்குது. சீமானுன்னு ஒருத்தர் இருக்கார், 5 to 8% ஓட்டு வாங்கிட்டு இருக்காரு. 8% லோக்சபாவில் ப்ரொட்டஸ்ட் ஓட்லாம் வந்திருக்கும். இன்னும் மைனர் வெயிட்டு 5%. இப்போ அந்த இந்த ஓட்டில் கை போடுறதுக்கு ஒரு புது பிளேயர் வந்துட்டார், விஜய்னு. அது எப்படி குறிப்பாக சீமான் ஓட்ஸ் மட்டும் பிரியுன்றீங்க? சீமான் இல்லை, எல்லாம் இந்த நான் சொன்ன டிஸ்கிரிப்ஷன் ஓட்டெல்லாம் ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் எல்லாம் ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் தானே இதெல்லாம். இதில் தான் அவர் கை போடுவார். ப்ளஸ் யங்ஸ்டர் ஓட்டு கை போடுவார். இப்போ தமிழ்நாடுல ஏஜிங் பார்த்தீங்கன்னா, ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் சேலம் ஓட் பார்த்தேன். மேக்ஸிமம் ஓட்டர்ஸ் வேறு ஏஜ் ஆஃப் 35 to 45. அதுதான் மெயின் ஓட்டு, நாட் தி யங்கர் ஓட்டு. ஏன்னா நம்ம ஊரில் ஃபேமிலி பிளானிங் பண்ணி ரொம்ப நாள் ஆகுது. ஸோ நம்பர் ஆஃப் யூத் அண்ட் சில்ட்ரன் இஸ் ஆஸ் அ ஓட் பர்சன்டேஜ் ரொம்ப கம்மி. அவன்லாம் அர்பன் சீட்டில் இருக்கான். அவன்லாம் எலெக்ஷன் போது ஹாலிடே போயிடுவான். மயிலாப்பூர்லலாம் 50% ஓட்டு வந்தால் பெரிய விஷயம். ஸோ அதுலேருந்து தான் ஓட்டு பிரியும். என்னோட எஸ்டிமேட்டில் அவர் 8-10% 10% ஓட்டு வாங்குவார். இஃப் ஹி கேம்பெயின்ஸ் விகரஸ்லி அண்ட் அவர் சீட்டை நின்னார்னா. இந்த நார்த் சென்ட்ரலில் தான் நிற்கிறதா பேசுகிறாங்க. நார்த் சென்ட்ரல் தமிழ்நாடுல நிற்கிறதா பேசுகிறாங்க. நார்த் சென்ட்ரல் தமிழ்நாடுல தான் நம்ம பிஎம்கே ரொம்ப ஸ்ட்ராங். அந்த ஏரியாவிலேருந்து பிஎம்கே ஓட்டை தான் பிரிக்கிறதா பேசுகிறாங்க. ஸோ அவர் ஒரு 7 to 8% ஓட்டு வரும். ஸோ யூ வில் ஹாவ் அ மினிமம் 4 corner contest where DMK has 1 block, Vijay has 1 block, Seeman has 1 block, and PMK, BJP and ADMK has 1 block. இதுதான் பெஸ்ட் கேஸ் சினாரியோ. இதில் ஏடிஎம்கே பிஜேபியோட போல் பாமக பிஜேபியோட போயிடுச்சுன்னா ஏடிஎம்கே ஒரு 5 block ஆகிடும். In a 4 corner fight or a 5 corner fight, DMK definitely has the advantage in this election. ஆனால் இப்போ இது லாங் டேர்மில் எப்படி சார் பார்க்குறீங்க? ஏன்னா நீங்கள் கேட்டது இந்த எலெக்ஷன் கரெக்ட். அடுத்து நம்ம லாங் டேர்முக்கு போவோம். இப்போ லாங் டேர்மில் என்னென்னா, தேர் வாஸ் அ பிக் தமிழ்நாடு வாஸ் அ பர்சனாலிட்டி பேஸ்ட் எலெக்ஷன். கருணாநிதி, ஜெயலலிதா, எம்ஜிஆர், அண்ணாதுரை அண்ட் பிஃபோர் தட் காமராஜ். இது எல்லாமே பர்சனாலிட்டி பேஸ்டு பாலிட்டிக்ஸ் தான். ஃப்ரம் காமராஜ் டு ஜெயலலிதா we have had one strong personality ruling the entire state. People who didn't want Jayalalitha gave Kalaignar a chance. If you didn't want Kalaignar, you gave Madam a chance. That is over. As of now, pan India,
பேன் தமிழ்நாடு நோன் ஃபேஸ் ஒன்றே ஒன்று தான், எம்கே ஸ்டாலின் தான். நான் என்ன ஆங்கிளில் கேட்குறேன்னா, இப்போதைக்கு நீங்கள் சொன்ன விஷயங்கள்லாம் வச்சு நான் பார்க்கும்போது ஏடிஎம்கே கொஞ்சம் சிக்கலான ஒரு சூழல்ல இருக்காங்கன்றதை நீங்கள் சொல்கிறீங்க. இப்போதைக்கு ஒரு சிக்கலான சூழல்ல நான் இருக்காங்க. அப்படிலாம் சொல்லலை. நான் சிக்கல் இல்லைன்னு நான் சொல்லலை. ஓட்ஸ் ஜெயிக்க முடியாதுன்னு சொல்கிறீங்க. ஓட் பேட்டர்னை வச்சு நான் சொல்கிறேன். அதான் நானும் அவ்வளோதான் சொல்கிறேன். ஸோ சிக்கல்ங்கிற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ண சரி, வேண்டாம். சிக்கல் இல்லை. ஓகே, They கொஞ்சம் வீக்காக இருக்கான்னு எடுத்துக்கலாமா? they are in a defensive position. டிஃபென்சிவ் பொசிஷன். They don't have a pan Tamil Nadu leader. சரி, ஓகே. இப்போதைக்கு பார்க்கும்போது டிஎம்கே ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தெரியுது. இப்போதைக்கு பார்க்கும்போது Under the leadership of MK Stalin, DMK looks to be a pan Tamil Nadu party. ரைட். இப்போ என்னோட கேள்வி என்னன்னா, இப்போ களத்தில் எப்படி சூழல் இருக்குன்னா, ஒரு சைடில் டிஎம்கே ஓட்ஸ் இருக்கு, இன்னொரு சைடில் ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் இருக்கு. ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் வந்து டிஎம்கே ஓட்ஸை விட அதிகமாக இருக்கு. ஆனால் ஆன்டி டிஎம்கே ஓட்ஸில் இருக்க சிக்கல் என்னன்னா, முடிச்சுக்கலாம் சார், 4 வேயாக ஸ்பிளிட் ஆகுது. சீமான் பிரிக்கிறாரு, பிஜேபி பிரிக்கிறாங்க, ஏடிஎம்கே பிரிக்கிறாங்க, விஜயும் பிரிக்க போறாரு. முடிச்சுக்கிறேன். ஸோ இப்போ ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் அதிகமாக இப்போதைக்கு இருக்கு, ஸ்பிளிட் ஆகுது. பட் ஃபியூச்சரில் அந்த ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ்லாம் கன்சால்டேட் ஆனால் டிஎம்கேவோட ஃபியூச்சரும் சிக்கலாகும்ல? அப்படி கிடையாது. பண்ணி தப்பு. 1+1 is 2 இல்லை. ஓகே, Everybody has chief ministerial ambitions. ஓகே. You think விஜய் எனக்கு சீஃப் மினிஸ்டர் ஆக மாட்டேன், ஸ்டாலினை மட்டும் தோக்கடிச்சா போகிறோம்னு நினைக்க போகிறாரா? இல்லை எடப்பாடி எனக்கு சீஃப் மினிஸ்டர் ஆகணும்னு ஆசைப்படுவாரா? இல்லை ஓ பன்னீர்செல்வம் நான் சீஃப் மினிஸ்டராக ஆசைப்படுவேன். இவங்க எல்லாருமே திங்க் தே வில் பி சீஃப் மினிஸ்டர்ஸ். பட் என்னோட பாயிண்ட், அந்த ஓட்ஸ் கன்சால்டேட் ஆகும். எப்படி ஆகும்? ஆகாம இப்படியே இருக்குமா ஃபார்? அப்படி தான் இருக்கும். இப்போ ஆல் இண்டியாலேயும் அதானே ப்ராப்ளம். நீங்கள் இந்தியாவிலேயே அதானே ப்ராப்ளம். ஸோ நீங்கள் சும்மா மேக்ஸில் கணக்கு போடுறதும் பாலிடிக்ஸும் கம்ப்ளீட்லி வேறு. இன்னொரு முக்கியமான ஒரு பாயிண்ட் சார், இப்போ இந்த நம்பர்ஸ்லாம் நம்ம பேசுகிறோம், அவசியமான ஒரு விஷயம் தான். பட் சாமானியர்களுக்கு நம்பர்ஸ்லாம் முக்கியம் கிடையாது. அவங்களுக்கு நிறைய இஷ்யூஸ்லாம் இருக்குது. நம்ம அதை தான் டிஸ்கஸ் பண்ணி, இன்ஃபேக்ட் நம்ம பொலிட்டிக்ஸ் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கான காரணம் என்னென்னா, இஷ்யூஸுக்காக தான் அதை டிஸ்கஸ் பண்ணுறோம். இஷ்யூஸை அரசியல்வாதிகள் தான் டீல் பண்ணுறாங்க கடைசியில், அதுக்காக பேசுகிறோம். ஸோ இப்போ ஒன்று நீங்கள் சொல்கிறது என்னென்னா, ஏடிஎம்கே கொஞ்சம் வீக்காக இருக்காங்க. ரெண்டாவது, நாம் பார்த்த அளவில் மீடியாவும் இங்கே தமிழ்நாட்டில் வீக்காக இருக்காங்க. பெருசாக கொஸ்டின் கேட்குற அளவுக்கு அவங்களும் ஸ்ட்ராங்காக இல்லை. மூணாவது, திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளும் வீக்காக இருக்காங்க. திமுக ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி இருக்குது. இது ஒரு டெமோக்ரஸிக்கு நல்லதா? பெரிய லெவலில் கேள்வி கேட்கக்கூடிய அந்த மெக்கானிசமே இல்லையே. சரி, தமிழ்நாட்டில் வந்து இந்தியாவே அப்படி தான் இருக்குது மீடியா வைஸ். ஸோ நீங்கள் மீடியா ப்ளேம் பண்ணி யூஸ் இல்லை. மீடியாவில் ரெவென்யூ மாடல் ஹஸ் broken down. ஒரு நல்ல வெல் இன்ஃபார்ம்டு பர்சன் ஹேஸ் டு பி அ ஜேர்னலிஸ்ட்னா, அவருக்கு நீங்கள் 3-4 லட்ச ரூபா சம்பளம் கொடுத்தா தான் கரெக்ட், ஐ வில் பி அ ஜேர்னலிஸ்ட். பட் மீடியாவில் இன்றைக்கி வர ரெவென்யூவில் 3-4 லட்ச ரூபா கொடுத்து நான் ஒரு ஜேர்னலிஸ்ட்டாக பாயிண்டே பண்ண முடியாது. ஸோ ஹை குவாலிட்டி பர்சன் கேனாட் பிகம் அ ஜேர்னலிஸ்ட். வினோத் மேத்தா மாதிரி ஒரு ஜேர்னலிஸ்ட் வரமாட்டான். கரெக்டாக கையை காட்டி எங்களே சொல்கிறீங்க. ஏன் வினோத் மேத்தான்னு சொன்னேன். இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு ஹை குவாலிட்டி பர்சன் கேனாட் பி ஜேர்னலிஸ்ட்னு சொல்லும்போது நான் சொல்கிறேன், பிகாஸ் குஷ்வந்த் சிங், நான் பேர் சொல்கிறேன், ஒரு குஷ்வந்த் சிங்கோ, ஒரு என் ராமோ, ஒரு வினோத் மேத்தாவோ cannot be a journalist because the industry cannot afford to pay them. Right. அவங்களுக்கு உரிய சம்பளத்தை கொடுக்க முடியாது. ஸோ அந்த சம்பளத்தை கொடுக்கணுன்னா ஒரு ரெவென்யூ வேணும். பட் இந்த ரெவென்யூ எல்லாமே கூகுளுக்கு போயிடுச்சு. ஸோ இதில் என்ன ஆயிடுச்சுன்னா, முன்னெல்லாம் நீங்கள் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி தெரியணுன்னா லியோ நியூஸ் பார்க்குறீங்க, இந்து தான் பார்ப்பீங்க. அப்புறம் டலால் ஸ்ட்ரீட்டை பார்க்க ஆரம்பிச்சிங்க. இன்றைக்கி பல சேனல்கள் இருக்குது, இன்க்ளூடிங் மைன். ஸோ அதனால் people have gone to other sources for information other than media. அதனால தான் மீடியா வந்து ஸ்ட்ராங்காக இல்லை. அண்டு இன்றைக்கி டிவி மீடியா வந்து வைப்ரண்ட்டாக இல்லைன்னா, நேஷ்னல் லெவல்லையும் வைப்ரண்ட்டாக இல்லைன்னா, எல்லா ரூலிங் பார்ட்டியோட சப்போர்ட் வேணும். பட் வாட் ஐ எம் சீயிங் தி டிஃப்ரென்ஸ் இன் நார்தர்ன் இந்தியா, a lot of upper caste Indians, not the Dalits and the Pijadas, your Ravish Kumar, your Punya Prasun Bajpai, Ajit Anjum, இது மாதிரி ஒரு 25 பேர் எனக்கு தெரியும் who have set up independent media and done well. தமிழ்நாட்டில் அது மாதிரி intellectuals have not set up independent media and done well. அதோட ஆன்சர் ஏங்கிறது எனக்கு தெரியல. இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஆள் இல்லையோ? இதில் இன்வெஸ்ட்மெண்ட் என்ன? நான் பேசினா எனக்கு என்ன? நான் மணி பேச்ச ஆரம்பிக்கிறச்ச என் செல்ஃபோனில் பேசினா ஒரு லேப்டாப்பில் எடிட் பண்ணேன். ஸோ இண்டிவிஜுவல் தான் இங்கே இண்டிவிஜுவல் தான் முக்கியம். ரைட். ஸோ த ரைட் டு டிசென்ட்டுங்கிறது கான்ஸ்டியூஷன் கிவ்ஸ் யூ. ரைட். ஸோ மோதிக்கு அகேன்ஸ்டாக டிசென்ட் பண்ணுறதுக்கு அவ்வளோ பேர் இருக்காங்கன்னா, இங்கே ஸ்டாலின் சார் cannot ஸ்டாப் எனி டிசென்ட். பீப்புள் டோன்ட் வாண்ட் டு டிசென்ட். அப்படி தான் நீங்கள் பார்க்கணும். த பீப்புள் ஹூ வாண்ட் டு டிசென்ட் ஆர் ஆல் ரிலிஜியஸ் பிகாட்ஸ். ஒரு இன்டலெக்சுவல் ஃப்ரேம் ஒர்க்கில்
ஐடியாலஜிக்கலி டிஎம்கே அகேன்ஸ்ட் ஐடியாலஜியை புஷ் பண்ணுற மாதிரி இங்கே இன்டெலெக்சுவல்ஸ் இல்லை. அண்ட் இன்டெலெக்சுவல் சப்போர்ட் அவங்களுக்கு இல்லைங்கிறது தான் அர்த்தம். கடைசியா ஒரே ஒரு கேள்வி சார், தமிழ்நாட்டுல காங்கிரஸ் திரும்ப ஒரு கம்பேக் கொடுக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நான் சொல்றது காமராஜ் பீரியட்ல இருந்த மாதிரி. அகெயின் நான் ஒன்று சொல்கிறேன், தமிழ்நாட்டில் வந்து இஸ் பிகேம் அ பர்சனாலிட்டி பேஸ்டு பாலிட்டிக்ஸ். Congress unfortunately could not produce any great mass leader from Tamil Nadu. It couldn't. Moopanar was not a mass leader. He was the last pan-Tamil Nadu figure. அவர் வந்து ஒரு மாஸ் லீடர் இல்லை. ஒரு மாஸ் லீடர் காங்கிரஸில் எமர்ஜ் ஆவாரான்னு தெரியாது. பட் தமிழ்நாடு ஒரு பாலிட்டிக்ஸே எப்படி மூவ் ஆகும்னு நான் நினைக்கிறேன்னா, இட் வில் பிகம் லைக் கேரளா பாலிட்டிக்ஸ். இனிமேல் வந்து ஒரு கோலிஷன் ஆஃப் பார்ட்டிஸ் வந்து வில் பி இன் பவர். நீங்கள் பார்த்தீங்கன்னா, though DMK won the majority last time, it was not a landslide by itself. They went over the minimum number by 15 or 20 seats. They did not win 200 or 234 seats. அது மாதிரி ஒரு landslide people. இதுக்கு முன்னாடி டிஎம்கே பவருக்கு வந்தபோது it came as a minority government. So தமிழ்நாடு is moving towards a coalition government. 26ல் அந்த கோலிஷன் கவர்மெண்ட் வருமானா எனக்கு தெரிஞ்சு வராது. 26 will be a DMK government. From 31 you may have a coalition government. வணக்கம், இது ஆனந்த் ஸ்ரீனிவாசன். இது என்னோட பர்சனல் சேனல். மணி பேச்சுக்கு தனியாக ஒரு சேனல் இருக்குது, அது டெலிகிராஃப் சேனல். இது என்னோட பர்சனல் சேனல். நான் என்ன நினைக்கிறேன், நான் வந்து தத்துவ பேச்சை பற்றி என்ன பேசுகிறேன், நான் வந்து பொருளாதாரத்தை பற்றி என்ன நினைக்கிறேன், ஜென்ரல் பொருளாதாரத்தை பற்றி நினைக்கிறேன், என் ஐடியாலஜியை பற்றி நான் என்ன நினைக்கிறேன், என்னோட ஃபிலாசபி, என்னோட நம்பிக்கை, ரமண மகரிஷி, சார்லி மங்கர் பற்றிலாம் என்ன நினைக்கிறேன்னு இதில் பேசுவேன். இதில் வீடியோ அப்டேட் அப்பப்போ வரும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா என்ன நீங்கள் பர்சனலாக ஃபாலோ பண்ணுறீங்க. இது மணி பேச்சு இல்லை, இது இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை.